இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே நமக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில தேவன் நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தாய் 24, லூக்கால இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இன்னுமே நமக்கு என்னென்ன டைம் இல்லை, நேரம் இல்லை. அதால இப்போ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ தேவனை தேட முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட வார்த்தைகளை வாசிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவளை கீழ்ப்படிய முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படுறவங்களாக இருக்கணும், நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆனால் ஜெபிக்க செத்துறவங்களை விடமாட்டான். இது 21 நாள் உபவாச ஜெபம் நம்ம பண்ணும்போது பல காரியங்கள் வருது. என் குடும்பத்தில் ஆனாலும் சரி, என் சரீரத்துக்கானாலும் சரி, நிறைய காரியங்கள் வருது. ஆனாலும் இது நான் என்ன பண்ண முந்தனேத்தை நினைக்கிறேன், சோர்ந்து போயிட்டேன். ஆனால் தேவனுக்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டோ. இது உலக பிரகாரமான காரியங்களோ, இது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோ தகப்பனே நீர் கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே எனக்கு இல்லை, உங்களது கர்த்தாவே அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் யுத்தம் பண்ணுங்க. நீ சொல்லியிருக்கிறீங்க, நான் யுத்தம் பண்ண நீ சும்மா இருன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. ஆனால் கடைசி காலத்தாம் இருக்கும்போது நீ எவ்வளோக்கு எவ்வளோ தேவனை தேடுறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீ சபைக்கு வரியோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீ வேதத்தை வாசிக்கிறியோ, தேவனுக்காக நீ எவ்வளோக்கு எவ்வளோ எழும்புறியோ, செத்துருன்னு கண்களெல்லாம் அவங்கள மேலே தான் இருக்கும். ஏன்னா அவன் விட மாட்டான். குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வர, போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் சபைக்கு வர முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல் தடைகளை பண்ணுவான். ஆனாலும் ஜெயிக்கிறது நாம தான். அல்லேலூயா. நம்ம ஜெயிப்போம். தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஜெயிக்கிறவங்களாக தான் நம்மளை என்ன பண்ணிருக்கு, எல்லா அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நான் ஒரு வசனம் போட்டிருக்கேன் பாருங்க, லூக்கா 19:10 நினைக்கிறேன். அதில் பாருங்க என்ன அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரா, பாம்புகளும் தேளுகளும் மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அந்த வல்லமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன வேலை இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, சீரியஸாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். அந்த ஜபம் நம்மளுக்கு என்ன பண்ண இருக்கணும். எங்கே போனாலும் சரி துதி. ஒரு பாரம் நம்மளுக்கு வேணும். நம்ம தேசம் இப்படி இருக்குது, சபை இப்படி இருக்கிறது, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இழுத்திருந்து நம்ம ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கணும். நேரம் கிடைச்சது நான் சபைக்கு போகணும். சபையில் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்குது. ஒரு டைமாவது நம்ம போய் ஆண்டவருக்காக பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாஞ்சு தாகம் வைராகியம் இருக்கும்போது தான் ஆண்டவர் வரும்போது நம்மளை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அதே போல பாருங்க, இன்னொன்று நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். பாருங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க யாராவது படிச்சு பாருங்க. சாரிம்மா, அதில் இருக்கு அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். லூக்கா 17:17 வாசிங்க. லூக்கா 17:17. ஆ ஆ ஆ ஆ எங்கே என்றார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணுமா. 10 பேர் வந்தாங்க குஷ்டரோகங்களை. ஆனால் என்ன பண்ணாங்க, குருடருங்க 10 பேர் வந்தாங்க. அந்த 10 பேருக்கு தேவன் என்ன பண்ணார், சுகத்தை கொடுத்தாரு. அதுபோல என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தையே பார்க்க முடியாமல் இருளாக இருந்தாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நினச்சி பாருங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க நினச்சி பாருங்க. யாராவது என்னை கூட்டிகிட்டு போவாங்களா, யாராவது எனக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த குருடங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, கவலைப்பட்டிருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்பாங்க, அழுந்திருப்பாங்க, கிஞ்சிருப்பாங்க, மன்றாடி இருப்பாங்க. ஆனாலும் இயேசு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. தாவீது குமாரனே நீர் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னார். 10 பேர் போனார். 10 பேர் போனாங்க. எல்லாருக்கும் விடுதலை வந்தது. எல்லாருக்கும் விடுதலை வந்தது. அதில் 9 பேர் ஓடி போயிட்டாங்க, ஒருத்தனை மட்டும் இருக்கிறான். அப்போ அவனை பார்த்து சொல்ல, என்னப்பா 10 பேருக்கு தானே நான் விடுதலை கொடுத்தேன், எல்லாம் எங்கே போனாங்க, ஒருத்தர் மட்டும் இருக்கிறே. இல்லை ஆண்டவரே, அவனை போயிட்டான். சுகமான உடனே என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அவன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் என்ன பண்றான், ஆண்டவர் கூட போறார். இதுக்கு என்ன அர்த்தம், நம்மள எங்க இருந்தோம், எப்படி தேவன் நம்மளை ரட்சித்தார், எப்படி நம்மளை பாதுகாத்தார், தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம், நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா, நன்றி நமக்கு இருக்கா. ஆண்டவர் நம்மளை தேடி வராம இருந்தா எங்கே போயிருப்போம், நம்ம பாதாளத்துக்கு போயிருப்போம். ஆனா தேவன் நம்மளை தேடி வந்தார், தெரிந்து கொண்டார், நம்மளை ரட்சித்தார், அபிஷேகித்தார், நம்மளை ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம குடும்பங்களை தேவனை பாதுகாத்தார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நன்றி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணுமா,
இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நன்றி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. தேவன் செய்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்றவங்களாக நம்ம இருக்கணும். காலையில மாலையில நீர் ஆண்டவரே எனக்கு காலையில இருந்து இதுவரை எங்களை நிறுத்தினதுக்காக, எங்கள் பிள்ளைங்களை நிறுத்தினதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில நாங்கள் இங்கே நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா அவருக்கு நன்றி சொல்றவங்களாக நாம் இருக்கணும். 10 பேர்ல 9 பேர் தான் இருந்தாங்க. சரி ஆண்டவர் சரி ஒருத்தர் தான் வந்தார். அந்த 9 பேரும் ஓடி போனார். மறுபடி ஆண்டவர்கிட்ட அவர் வர முடியுமா? வர முடியுமா? என்ன சொல்லுவார்? வந்த நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு என்ன பண்ணிக்காத தெரியாது. நீ வந்து நான் சுகம் கொடுத்தேன், நீ பின்வாட்டத்தில் போனேன், இப்போ நீ வந்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நீ யாரும் எனக்கு தெரியாது. அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்கிறவங்களாக இருக்கணும். அதே ரோமர் 1:21 நீங்கள் பாருங்கள். ரோமர் 1:21 அவர்கள் தேவனே அறிந்தும் அவரே தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களே சிந்தனைகளினாலே வீணனானார்கள், உணர்வில்லாதவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண, தேவன் இவர் தான் நினைச்சாரு, இவரு தான் உண்மையுள்ளவர், இவரு தான் உயிருள்ளவர், இவரு தான் பரிசுத்தர், நமக்காக வந்திருக்கிற மேஷியா, நம்ம கண்ணுகள் நம்மளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு தெரியுமா தெரியாது? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் உண்மையுள்ளவர் இவர் தான், இயேசு தான். பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு இடத்தை ஆயுதப்படுத்தி இருக்கிற அவர் தான். நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர் தான். நம்மளை போஷித்து கொண்டிருக்கிறவர் அவர் தான். நம்ம பாதுகாக்கிறவர் அவர் தான். ஜீவன் சுக பல் ஆரோக்கியம் அவசியம் கொடுத்துருக்கிற அவர் தான். அவசிய நாட்கள் என்ன பண்ண குறித்து வச்சிருக்கிற அவர் தான். உனக்கு எத்தனை நாள் அவசிய நாட்கள் உனக்கு தெரியுமா? நீ எங்கே போகிற உனக்கு தெரியுமா? நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? ஆனால் அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். அதனால அவருக்கு என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சு கூட உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அக்கறை இல்லை. அதான் சொல்கிறாரு, அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஸ்தோத்திரமும் பண்ணல, அவர் என்ன பண்ணல, அவர் நினைச்சு கூட பார்க்கல. உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க ஜனங்க. அதுபோல தான் நம்மளுக்கு தெரியும், இந்த கடைசி காலத்தில் இயேசு வருவா, இந்த உலகத்தை என்ன பண்ண ரட்சிக்க வருவா, புது வானத்தை புது பூமி கொடுக்கறதுக்கு வராரு. நம்மளுக்கு இன்னொரு இடத்தை ஆயுதப்படுத்தி வைத்து இருக்கிறாரு. நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறது இல்லை, நம்ம வாழ்றதில்லை. நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். இது உலக பிரகாரமான ஆசை, இச்சை, ஆடம்பரம், பெருமை, வேலைகளும் இதில் தான் நம்ம இருக்கிறோம். தவிர ஆண்டவர் நம்மளுக்கு தெரிஞ்சு கூட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் தேவன் முன்பாக நம்ம இருக்கிறோம்? என்னென்ன செய்கிறோம்? என்ன தேவன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்? எத்தனை ஆத்மகள் ஆதாயம் படுத்திட்டு இருக்கிறோம்? கனி இல்லாத மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு வாஞ்ச இருக்கிறது? யாருக்காவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லணும், நீ தேவன பாதத்தை நான் கொண்டு வரணும், நம்ம சபை கொண்டு வரணும், அவங்களுக்கு சத்தியத்தை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேரை நம்ம வாஞ்சியோட இருக்கிறோம்? உற்சாகம் யாருக்கு இருக்கு? அந்த தாகம் யாருக்கு இருக்கு? அந்த மனதுருக்கம் யாருக்கு இருக்கு? நினைச்சு பாருங்க. இல்லை. ஏன்னா சித்திரவானவன் என்ன பண்ணனா, நீ வேலைக்கு போகலன்னா பாடி கட்ட முடியாது, வேலைக்கு போகலன்னா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, வேலைக்கு போகலன்னா சாப்பாடு இல்லை. நீ என்ன பண்ணு, வேலைக்கு போ, வீட்டில் வேலை செய், அங்கே போ, அந்த ரிலேஷன் கல்யாணம், இந்த ரிலேஷன் கல்யாணம், அங்கே போ, அப்புறம் பார்த்துக்கலாம் சர்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம மனக்கண்கள் மூடி வைத்திருக்கிறோம். பிசாசு மனக்கண்கள், நம்ம மனக்கண்களை தொறுக்கணும். நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ரிலேஷன் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் போகணும். அது மத்தியில் யார் நம்ம தேடணும்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனை நம்ம தேடணும். தேவனுக்காக நம்ம வாழணும். தேவனை பாதத்தில் நம்ம வரணும். அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கணும். அவர் சொல்லியிருக்க நியாயப்படி நம்ம நடக்கணும். ஏன் நம்ம நடக்க முடியல அப்படின்னு அவரை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவரை கூப்பிடல, அவ்வளோதான். அல்லேலூயா. பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சு கூட அவங்கள என்ன பண்ண, அவங்க கண்கள் பிசாசு மூடி வைத்திருந்தான். சங்கீதம் 7:17 பாருங்க. சங்கீதம் 7:17 நான் கர்த்தரே
அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது சொல்றார், கர்த்தரேனே நீதியின்படி நான் துதிப்பேன். கர்த்தர் எப்பொழுதும் நான் துதிப்பேன். உத்தமமான கர்த்தருடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் நாமத்தை என்ன பண்ணுவேன்? நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அவனை நான் துதிப்பேன், அவனை நான் ஆராதிப்பேன். தாவீது சொல்றார். பாருங்க, ஒரு ராஜாவாக இருந்து அவருக்கு ராஜாவுக்கு எத்தனோ வேலைகள் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு 7 வாட்டி அவர் தேவன பாதத்துல உட்கார்ந்தார், தேவன பாதத்துல துதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்மளுக்கு எல்லா வேலை இருக்கும், இருந்தாலும் சாப்பிட்றத நம்ம மறுக்கிறோமா? குளிக்கிறது நம்ம மறுக்கிறோமா? எங்கேயாவது திருமணத்துக்கு போனா நம்ம மறுக்கிறோமா? ஏதாவது மறுக்கிறோமா? ரேஷன் கடைக்கு போனா நம்ம மறுக்கிறோமா? ட்ரெயினுக்கு போனா நம்ம மறுக்கிறோமா? நீங்க சொல்லுங்க, மறுக்கிறோமா? மறுக்கிறது. அந்த நேரத்தை என்ன பண்ணோம்? விழித்திருப்போம். ட்ரெயின் போயிடுதோ, பஸ் போயிடுதோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்மா? விழித்திருந்து அந்த நேரத்துக்கு கரெக்டாக அலாரம் வச்சு நம்ம என்ன பண்ண ஓடுவோம். ஆனாலும் நம்ம தேவன பாதத்தில் வரணுன்னா நம்மளுக்கு எல்லாமே வரும். தூக்கம் வரும், பலவீனம் வரும், சோர் வரும். ஏன்னா கேட்க மாட்டார் இல்லையாப்போ அவரு. அதனால எல்லாமே வரும். யார் கர்த்தருக்கு பயந்து நடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கைவிடவே மாட்டார். யார் அவரை தேடுறாங்களோ அவர் தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதுபோல தான் நம்ம கண்களை என்ன பண்ண பிசாசு மூடி வைத்திருக்கிறான். அதனால ஜெபிங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் என் மனக்கண்கள் திறங்க. எனக்கு நமக்கு இன்னொரு மனக்கண்கள் இருக்கு தெரியுமா? ஆவிக்குரிய மனக்கண்கள் இருக்குது. இது உலக பிரகாரமான மனக்கண்கள். ஆவிக்குரிய மனக்கண்களை துறங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கும் போது தான் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பார், என்ன செய்யணும், நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, தேவன் கொடுத்த வெளியேற பெற்ற வஸ்திரத்தையை குறித்து, தேவன் கொடுத்த வெளியேற பெற்ற வஸ்திரம் ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம். முதலாவதாக நன்றி இல்லாதவன், ரெண்டாவதாக நம்ம தேவனை கொடுத்த வெளியேற பெற்ற வஸ்திரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அவர் உருவாக்கின உடனே வஸ்திரம் கொடுத்தாரா? சொல்லணும் நீங்க. வஸ்திரங்களை கொடுத்தாரா? உருவாக்கின உடனே வஸ்திரங்களை கொடுத்தாரா தேவனு? என்ன வஸ்திரம் அவங்களை மூடிக்கொண்டிருந்தது? தேவ பிரசன்னம், தேவ வஸ்திரம், தேவ பிரசன்னத்தாலே அவங்க மூடிக்கொண்டிருந்தது. அவர் நிர்வாணிகள் அவங்களுக்கே தெரியாம இருந்தது. தேவ பிரசன்னத்தினாலே, தேவ வஸ்திரத்தினாலே தான் அவர் மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா எப்போ அந்த வஸ்திரத்தை வெளியே போனது அப்படின்னா, பாவம் செய்யும்போது, கீழ்ப்படியாமே போகும்போது அந்த வஸ்திரம் வெளியே போனது. பார்த்தாங்க நிர்வாணிகளா இருக்கிறோன்னு சொல்லி ஒரு அத்தி மரத்து கீழே இலைகளெல்லாம் தைச்சு என்ன பண்ணுவாங்களா? சுத்தி கொண்டாங்க. ஆண்டவர் வந்தார். ஆதாவே எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் மரத்து ஓரத்தில் நான் இருக்கிறேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனி நீ புசித்தாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா? அவர் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வசனம். அனுப்புனார் இல்லை, துரத்தினாராம். நீ கீழ்படியாம இருந்தனால அவர் துரத்தினாராம். அவர் சொல்றாரு, எப்படியா இது காரியம் செய்த? அவர் சொல்றாரு, சாக்கு சொல்றாரு, நீ கொடுத்த அந்த மனைவி என்ன பண்ண? எனக்கு இந்த பழம் கொடுத்தா, நான் புசித்தேன். அவளை கேட்கிறா, அவ சாக்கு சொல்றான், அந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, சாக்கு சொல்றான். அப்ப என்ன பண்ணார் ஆண்டவர்? வேதனைப்பட்டு அவர் செபித்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். பொம்பளை பார்த்து சொன்னாரு, நீ கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறவாய். ஆம்பளை பார்த்து சொல்ற, நீ வேர்வை சிந்தி சாப்பிடவாய். நீ மண்ணோட என்ன இன்னொரு காரியம் பாருங்க, மண்ணுல உருவாக்குறதுனால மண்ணுக்கே திரும்பவாய். மண்ணில் தானே நான் உருவாக்கினேன், என்ன சுவாசம் கொடுத்தேன், நீ மண்ணில் உருவாக்குதான் மண்ணுக்கே திரும்பாய். சாபம் வந்தது. ஆனா தேவன் மனுஷனை சிருஷ்டித்தது மண்ணுக்கு போறதுக்காக சிருஷ்டித்தானா? பாதாளத்துக்கு போறதுக்காக தேவன் சிருஷ்டித்தானா? பாதாளம் யாருக்காக ஆயுதப்படுத்தது? பிசாசுக்காக ஆயுதப்படுத்தின அந்த பாதாளத்துக்கு தேவ சாயலாக சிருஷ்டித்த மனிதனை போகணும் அப்படின்னா என்ன காரணம்? கீழ்ப்படியாத காரணம். ஆண்டவருக்கு என்ன பண்றது இல்லை? கீழ்படுறது இல்லை. அதனால தான் என்ன பண்றாரு? இயேசு சொல்றாரு, பாதாளத்துக்கு நீ பாதாளம் யாருக்காக நான் சிருஷ்டித்தேன்? பிசாசுக்காக சிருஷ்டித்த அந்த பாதாளத்துக்கு நீ போறியே. அவர் வேதனைப்படுறார். அல்லேலூயா. அதே போல
நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த வெண் வஸ்திரம், என்ன வஸ்திரம் அது? ரட்சிப்பின் வஸ்திரம். நம்மளுக்கு கொடுத்துருக்க, உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பின் வஸ்திரம், உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேதம், அவர் கொடுத்துருக்க நியாய பிரமாணங்கள் நம்ம கை கொண்டு நடக்கும் போதுதான் நம்மளோட தேவன் இருப்பார். அது வெண் வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு, அது கழட்டி போடாதபடி, அது நம்மளை விட்டு போகாதபடி, அது நம்மளை பத்திரமா பாதுகாத்துக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அது அந்த அந்த வஸ்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம நிர்வாணிகள் தான். அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ண, நம்ம கொடுத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற வஸ்திரத்தை எந்த ஒரு காரணத்துக்கு நம்ம விட்டு வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 22:12 வாசிங்க. மத்தேயு 22:12, 22ல 12 வாசிங்க. ஒன்லிருந்து வாசிங்க. ஒன்லிருந்து வாசிங்க. ஒன்லிருந்து ஊமையாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தம்ம குமாரனுக்கு வெளியே ஆமா மேய்க்கூட அந்த அழிக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரும்படி அவன் தன்னோட ஊழியக்காரன் அனுப்பினான். அவர்களோ மனமில்லாத இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேற ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய், இதோ எங்க விருதை ஆயுத பண்ணினேன், என் எருதுகளை கொளுத்த ஜந்துகளையும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுவோம் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணுங்க, நான் விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், நீ என்ன பண்ணுன, எல்லாரையும் போய் கூட்டிட்டு வா. அப்போ அவன் என்ன சொல்றான், ஒவ்வொருத்தனும் ஒரு சாக்கு சொல்றான். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண, நான் மாடு வாங்கியிருக்கிறேன், நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவர் கோவம் வந்துடுது. அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, தெருவில் போய் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ கொண்டு வா. அவங்கள போனாரு, தெருவில் எல்லாரும் போனாரு, யார் யார் பாரு அந்தம்மா மாதிரி யார் யார் இருந்தாங்களோ எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த விருதில் உட்கார வச்சார். ஒருத்தன் வந்து அவன் எப்படி இருக்கிறான்னா, கல்யாண வஸ்திரம் இல்லாம அங்கே வந்திருக்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், 12 வாசியமா, 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்படியே படிங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையுங்காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்துல புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்ன சொல்றாருன்னா, கல்யாண வஸ்திரம் இல்லாம நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்ல அவன் எங்கே போட சொன்னாரு, கை காலெல்லாம் கட்டி எடுத்துட்டு போய் அக்கினியில போட சொன்னார். உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போட சொன்னார். அல்லேலூயா. அப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு வரங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? நம்ம சாக்கு போக்க சொல்லி கொண்டிருந்த போக முடியுமா? சொல்லுங்க. சாக்கு போக்க சொல்லிக்கொண்டு நம்ம தேவனை தேடாம, ஆலயத்துக்கு வராம, தேவன் கற்பனைப்படி நடக்காம இருக்கிறவங்க, சாக்கு போக்க சொல்லி கொண்டு இருக்கிறவங்க, நம்ம தேவனோட ராஜ்யத்துல சேர முடியுமா? ஆனா முடியாது. சாக்கு போக்க சொல்லி கொண்டு நாம் இருக்கக்கூடாது, முடியாது. அது என்னன்னா, ஊமியாக சீஷர்களுக்கு தான் அங்கே ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்ற மாதிரி தான். நமக்கு தான் சொல்லியிருக்கிறார்.
அப்போ என்ன பண்ணாரு, தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் இன்னும் கீழே நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லாம் போய் கூட்டிகிட்டு வாங்க தெருவில். அப்போ எப்படிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா? ஏழை, திக்கற்றவங்க, விதிவைங்க, அனாதிங்க, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த சித்திரமே நிறுவனம் மாதிரி கூட்டிகிட்டு வந்தார். அப்படி போலதான் நம்ம முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர். நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம குருடர்களாக இருக்கிறோம். நம்ம அப்படி இல்லாதபடி நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். தேவனை கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்றவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே இன்னொரு வசனம் வாசிங்க. அதே மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 5வது வசனம். வேதபாரகரும் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் ஆமென் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பரிசேயர் செதுசேயர் அவங்கள எப்படி இருந்தாங்கன்னா, தேவன் சொல்லியிருக்கிற கற்பனைகள் படி நடந்து கொண்டிருந்தாங்க. அவர் என்னன்னா, வீடுகளெல்லாம் தொடிக்கிறதும் பாத்திரங்களெல்லாம் தொடிக்கிறதும், ஓய்வு நாளில் எங்கேயும் வெளியில் போகாமல் வேலை செய்யாமல், ஓய்வு நாளில் எந்த ஒரு காரியம் செய்யாமல் ஆனால் இருந்தாங்க. தேவன் கற்பனைப்படி நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க உள்ள எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க உள்ள எப்படி இருந்ததா? கல்லறைக்கு சுண்ணம் அடிச்சா சுண்ணாம் அடிக்கப்பட்ட ஒரு கல்லறை போல இருந்தது அவங்க ஹிருதயம். சுண்ணம் கல்லறைக்கு அடிச்சா அது உள்ளர எப்படி இருக்கும்? நார் இருக்கும், பூச்சி புள்ளெல்லாம் இருக்கும். அது போல இருந்தது அவர் நீதி. ஆனால் இயேசு சொல்றாரு, அவர் நீதியோட உங்க நீதி பெருசாக இருக்கும், அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்கள அப்படி என்ன பண்ண வேஷம் போட்டு கொண்டு இருந்தாங்க. நாங்கள் ஆண்டவரோட நியாய பிரமாணங்களை இப்படி நடுக்கிறோம், நியாயங்களுக்கு ஆண்டவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆண்டவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க உள்ளங்கள் எப்படி இருந்தது? கல்லறைக்கு வெள்ளை அடிக்கப்பட்டது போல இருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? அவங்களோட அதிகமான நல்ல நீதி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். வேஷம் போட்டுக்கொண்டு பேர் கிறிஸ்தவங்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது. பேர் கிறிஸ்தவங்களாக வேஷம் போட்டுக்கொண்டு முன்னோடு பின்னாடி ஒன்று பேசிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு நாம் இருந்தோன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியாது. இது தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம். பேர் கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம். யாராவது நான் சந்தோஷமாக இருந்து இயேசுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்களா? சீஷர்கள் நான் இயேசுக்கிட்ட வந்தக்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த அந்த பாடுகளை படும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கிறார். காலையில் தான் நாங்கள் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை ஒட்டு வந்து உபத்திரங்களோ துன்பங்களோ அவமானங்களோ நிந்தைகளோ நீங்கள் வந்தால் நீங்கள் யார் பாக்கியவாதிகள் பாக்கியசாலிகள் என்று மத்தாய் 5வது அதிகாரத்தை முழுதும் வாசிக்கும் போது சொல்கிறாரு. உங்களை தூஷிக்கிறவங்க தூஷித்தால் நீங்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் சீஷர்கள் என்ன சொல்கிறாரு தெரியும்? என்ன பாடங்கள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் சரி, தேவனுக்காக நாங்கள் சாட்சியாக நாங்கள் வாழும்போது எங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுனால நம்ம பார்க்குறோம். அவர் எவ்வளோ பாடுகளை பட்டார். ஆனால் தேவனோட நாமத்தை தூஷிக்கவில்லை. ஆனால் தேவன் மேலே ஒரு விசுவாசம் ரோஜித்திருந்தா. தேவன் மேலே விசுவாசம் வச்சதுனால தான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார்கள். தேவனை தேடுதனால தான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் அன்பான தேவஜனமான உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது என்ன, விசுவாசிங்க, சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்காதீங்க. தேவன பாதத்தில் அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க. அவர் ராஜ்யத்துக்கு நீங்கள்லாம் ஆயுதமாக இருங்க, கனி கொடுக்குறவங்களா மாறுங்க. இது உலகத்தில் எனக்கு கொஞ்ச நாள் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன்னு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்ல அந்த தேவன் இது உபத்திரங்களை இது உபத்திரங்களை தாங்குற பலத்தை கூட தேவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு பலத்தை கூட நம்மளுக்கு தேவனை கொடுத்து இருக்கிறார். அதனால தேவனுக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? உபத்திரங்கள் இருந்து உங்களை விடுதலை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதே அப்பரிசேயர் சதிசேயரோட நீதியிலும் அதிகமான நீதி உங்களுக்கு இருக்கணும். அதே போல் மத்தேயு 20:13 பாருங்க. மத்தேயு 20:13 நீங்கள் பாருங்க. மத்தேயு 23:20-13. அவர்களிலே ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? ஆமென். ஒரு பணத்துக்கு நீ சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த 20வது 1 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சொல்றாரு, ஒரு ஊமையாக சொல்றாரு. அவர் என்னன்னா, வேலைக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரு, வேலைக்கு கூப்பிட்டாரு. அவர் என்ன பண்ண, காலையிலேவே நான் என்ன பண்ணேன், இவர் எனக்கு நிறைய பணம் கொடுக்குறாருன்னு சொல்லி திராட்சை தோட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரம் மத்தியானம் ஆனதுக்கப்புறம் வராரு. ஒரு தெருவில் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிடுறாரு, என் தோட்டத்தில் வேலை இருக்கிறது, வந்து வேலை செய்யுங்க அப்படின்றாரு. அவரும் வராரு. அதுக்கப்புறம் இன்னொரு நேரத்தில் இன்னொருத்தர் கூப்பிடுறாங்க. அவனும் வராரு. அவனும் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. சாயங்காலம் ஆன போது அவருக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? பணம் கொடுக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார் என்னன்னா, நீ வந்து என்னை திராட்சை தோட்டில் வேலை செஞ்சால் உனக்கு ₹1 பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ இவர் நினைச்சாரு, சரி ₹1 பணம் கொடுப்பாருன்னு போய் வேலை செய்யுங்க. மத்தியானத்தில் வந்தவனும் வேலை செஞ்சான், சாயங்காலத்தில் வந்தவனும் வேலை செஞ்சான். சாயங்காலம் கணக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு காலையில் வந்தவனுக்கு ₹1, மத்தியானம் வந்தவனுக்கு ₹1. உங்களுக்கு புரிய நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாயந்தரம் வந்தவனுக்கு ₹1. இவனு காலையில் வந்தவன் நினைச்சான், நான் காலையிலே வந்து வெயிலன்னு உஷ்ணமனு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய பணம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தான். அப்போ மத்தியானம் வந்தவன்னு நினைச்சான், அவருக்கு எனக்கு பின்னாடி வந்தவருக்கு ₹1 கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ₹1 கொடுக்க மாட்டாரு, இன்னும் ஜாஸ்தி கொடுப்பான்னு நினைச்சான். ஆனால் அவர் கேட்குறாரு, ஐயா నేను காலையிலவே வந்தனே, எனக்கு ₹1, அவனுக்கும் மத்தியானம் வந்தவனுக்கு ₹1, ராத்திரி வந்தவனுக்கு ₹1 தான் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு இன்னும் அதிகமாக நீ கொடுத்துருக்கணும், வெயிலில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இது என்ன விருப்பம், நான் யாருக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் கொடுக்குறேன், வன்கண்ணனே என் மேலே எனக்கு கண்ணு வைக்காதுன்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, முந்தினோர் முந்தினோர் 50 வருஷமா நீ ஊழியம் செஞ்சாலும் தேவனுக்கு உண்மையாய் நீ இல்லைன்னா, 25 வருஷமா ஊழியம் செஞ்சாலும் தேவனுக்கு நீ உண்மை இல்லாமல் இருந்தா, 1 வருஷத்துல நீ ஊழியம் செஞ்சாலும் தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்தா, அவர் விருப்பம்படி தான் அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே போல தான் இது எப்படி அவர் ஊமை சொன்னாரோ அதே போல பரலோகத்தில் கூட அப்படிதான் இருக்கும். ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் நம்ம போகிறோம். ட்ரெயினில் போனால் ஏசி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஏசியில் உட்கார வைக்கிறவங்களுக்கு, ஏசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அவங்க நல்லா என்ன பண்ண கவனிப்பாங்க, ஃபேன் இருக்கும், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே போல் அது கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், வசதி இருக்காது. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறவங்கள பாத்ரூம் இருக்காது, உக்காரது கூட சீட்டு இருக்காது. அப்படி இது போல தான் நம்ம தேவனுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ, என்னென்ன இந்த உலகத்தில் நம்ம செய்து இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அங்கே வைப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல தான் நம்ம என்ன பண்ண, இந்த உலகத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, நான் ஆண்டவரே ஃபஸ்ட்டு சீட்டில் உக்காரணும் ஆண்டவரே. நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, நான் பின்னாடி எல்லாம் நான் உட்கார முடியக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் நான் உட்காரணும் ஆண்டவரே. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் தேவன்கிட்ட கேட்குறது அதுதான். எனக்கு ஃபஸ்ட்டு இடம் வேணும் ஆண்டவரே. இப்போ ஒரு மீட்டிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு உக்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு என்ன தோணும், நாமளும் இப்போ நல்லா ஃபஸ்ட்டு இருந்தால் நல்லா இருக்கும், நாம் தேவனுக்கு ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்கும், நாம் இப்படி எல்லாருக்கும் சத்தியத்தை சொன்னால் நல்லா இருக்கும். இருக்குமா இருக்காதா? எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க கையிடுங்க பார்க்கலாம். அந்த ஆசை இல்லை எனக்குன்றவங்க எல்லாருக்கும், மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசை இருக்கும். அதுபோல் நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்ன, ஆண்டவரே பரலோகத்தை நான் வரும்போது நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவரே.
நான் பின்னாடி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இப்படி தான் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல் நீங்களும் கூட தேவன்கிட்ட ஜெபிக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவர் இத்தனை நாள் எங்கள் வாழ்க்கை போச்சு, இன்னுமே ஆண்ட கர்த்தாவே உங்கள் பாதபடியில் முக்கியத்துவம் ஆண்டவர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், உங்களை கனப்படுத்துகிறேன், உங்களை உயர்த்துறேன். நான் என்ன செய்யணும் கர்த்தாவே? நீ சொல்லியிருக்கிறீங்க, அதுபடி நான் கீழ்ப்படி நடக்கிறேன். நான் கடிகளை கொடுக்குறேன். உங்களுக்காக ஆண்டவர் 1 மணி நேரமாவது ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறேன். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வேதத்தை வாசிக்காமே, படிக்காம இருக்கிறவங்க பரவாயில்லை, வேதத்தை வாசிக்காமே நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் மனசு மாறாது. வேதத்தை நீங்கள் வாசித்து அதனை கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். படித்தவங்க, ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, வேதத்தை நீங்கள் படிக்கும்போது தான் தேவன் உங்களை மாற்றுவார். நான் விழுந்து விழுந்து போகிறேனே, நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன், தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், தேவனை கொடுக்குறோன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியலையே. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? ஆனால் தேவன் சொல்கிறது என்ன தெரியுமா? என் வேதத்தை, என் வார்த்தை உனக்கிட்டே கொடுத்துருக்கிறேன். நான் இந்த வார்த்தையின்படி நீ செய்யும்போது தான், வார்த்தை வாசிக்கும் போது தான் தேவன் உன்னோட அந்த வார்த்தை மூலமாக தேவன் பேசுவார். வார்த்தை நீ வாசிக்கவே மேலே மேலே ஜெபம் பண்ணிட்டு மேலே மேலே உபவாசம் இருந்துட்டு போனேன்னா மரம் திரும்ப முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்கள் தேவைகளெல்லாம் தேவன் சந்திக்கிறாரு, உங்களோட தேவனை பேசுகிறாரு. அது வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். மேலே மேலே படிச்சுட்டு போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நீ படித்தாலும் ஒன்னொன்று தியானம் பண்ணுங்க. அது ஒவ்வொன்றும் தியானம் பண்ணி ஆண்டவர் இந்த வசனத்தில் இப்படி பேசியிருக்கிறாரே. இப்போ நாங்கள் யோவான் நாங்கள் 5வது அதிகாரம் நாங்கள் தியானித்தோம். இப்போ இன்னைக்கு 6வது அதிகாரம் தியானிக்கிறோம். இப்படி நாங்கள் தியானிக்கும் போது அப்போ அவள் எப்படியாவது நான் அதை தியானிக்கும் போது எங்களுக்கு கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு அப்படி ஒரு பரிசுத்த ஆவியனோட அபிஷேகம். அது நான் 5 மணி 6 மணியில் தியானிக்கிறோம். அப்போ அபிஷேகம், அப்படி ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அதுதான், ஆண்டவரே அந்த வேதத்தை ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா, அந்த வேத தியானங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்கும்போது நாங்கள் ஒரு 4-5 பேருக்கு உட்காந்து ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியர் அப்படி நான் அந்த நேரத்தில் இறங்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் வேதத்தை நம்ம முக்கியமாக நம்ம தியானிக்கிறவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வேஷம் போட்டு கொண்டு நடக்க முடியாது. எத்தனை நாள் அப்படி வேஷம் போட்டு நடக்க முடியாது சொல்லுங்க? முடியாது. தேவனை சொல்லியிருக்கிற காரியங்கள் படி நம்ம கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கொடுத்த அந்த வஸ்திரத்தை, வெளியேற பெற்ற வஸ்திரத்தை தெரிவித்து கொள்றவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல் நீங்கள் பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துர்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பலத்தினாலே ஒருவன் என்ன பண்றதில்லை? மேற்கொள்வதில்லை. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிற தேவன். அவர் பரிசுத்தவான் பாதங்கள் அவர் காக்கிறார். நீ பரிசுத்தமா இருக்கும் போது எப்பொழுது உன்னோடு அவர் இருக்கிறவராக இருக்கிறார், உனக்கு காப்பவராக இருக்கிறார். ஆனா துர்மார்கன் என்ன பண்றது இல்லை? துர்மார்க இருளா இருப்பானா, இருள போடுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக நம்ம வாழணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கு கடைசி காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த கடைசி காலத்தில் நடக்கும்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கமாக இருக்கணும்னா தேவனை நீங்கள் தேடுறவங்களாக இருக்கணும். தேவனை பாதத்தை நீங்கள் வர்றவங்களாக இருக்கணும். அவர் முகத்தை நீங்கள் பார்க்குறவங்களாக இருக்கணும். வேதத்தை நீங்கள் நேசிக்கிறவங்களாக இருக்கணும். வேதத்தை நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தமது பரிசுத்தவான்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் எளியவனுக்கு உதவி செய்கிறவன் யார்? அது பார்க்குறான். எளியவழியில் மக்களுக்கு உதவி செய்ததை குறித்து 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை கன்னடத்தில் கூட படித்தேன்.
ஆதலால் அதனால் தீங்கு இந்த தர்ம காரியத்தை தீங்கு இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் உங்களிடத்துல தொடங்கினபடியே தொடுகின்றபடியே அதை முடிக்கவும் அதை முடிக்கவும் வேண்டுமென்று வேண்டுமென்று அவர்களை அவனை கேட்டுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டோம். ஆமென். ம். அல்லாமலும் ஆ. விசுவாசத்திலும் ஆ. போதிப்பிலும் ம். அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் ஆமா, விசுவாசத்திலும் போதிக்குவதிலும் அறிவிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் ஜாகிரதையிலும் எங்கள் மேலுள்ள எங்களை மேலுள்ள உங்கள் அன்பிலும் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல ஆ, இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இந்த தர்ம காரியத்திலும் எனக்கு பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் இதற்கு நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு மற்றவருடைய ஜாகிரத்தை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஆண்டா பாருங்க, உங்களை அன்பின் சோதிக்கும்படி உங்களை சோதிக்கும்படியே சொல்றாரு. அல்லேலூயா. கன்னடால வாசியம் அது. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ, ವಾಕ್ಚಾತುರ್ಯ, ಜ್ಞಾನ, ಸಕಲ ವಿಧವಾದ ಆಸಕ್ತಿ ನಮ್ಮ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದ ಪ್ರೀತಿ ಇದೇ ಮೊದಲಾದ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಸಮೃದ್ಧರಾಗಿದ್ದೀರೋ ಹಾಗೆ ಈ ಧರ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ சம்புருத்தராகிரி. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணணுமா, சகல வித ஆறுதலின் தேவனாலே எங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலும் எந்த உபதிரவத்தினாலும் ஆகப்பட்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உண்மையுள்ளவர். அவர் என்ன பண்றார், எல்லா காரியங்களும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு பூமியாக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு தேவன் அதை புரிந்து கொள்ள அருளுக்கு ஞானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கணும். அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும், நம்ம கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். அண்ட் வெண் வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்கிற அந்த வஸ்திரத்தை கடைசி வரை நம்ம பாதுகாக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை சொல்லுது. இன்னொரு 2 வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். லூக்கா 18:15 பாருங்க. லூக்கா 15:8 இதுக்கு கவனமா நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளி காசுக்காக காணாமல் போனால். அம்மா 15:8 காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டு காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. ஆமென். அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர் என்று நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. நமக்கு எல்லாருக்கும் தேவன் தான் உண்மையுள்ளவர் என்று தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம அந்த விதவை எப்படி அந்த காசை தேடுகிறதோ அது போல நம்ம தேடுறோமா, நம்ம கண்டுபிடிக்கிறோமா, நம்ம அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா, நம்மளுக்கு அது கடிச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்றவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லை தொலைந்து விட்டுச்சா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த காசு தொலைஞ்சிடுச்சா, இல்லை புதியதை வைத்தீர்களா, மூடி வச்சுட்டீங்களா, இல்லாவிட்டால் தொலைத்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி இது வசனம் கேட்குது. அல்லேலூயா. ஆனால் அந்த விதவை அந்த காசு எப்படி தேடுகிறதோ அதுபோல தான் தேவன் நம்மளை இரவு பகலும் தேடுறவங்களாக நாம் இருக்க. அல்லேலூயா. கண்டுபிடிக்கிற வர விடவே கூடாது. அப்படி நம்ம தேவனை தேடணும். எப்படிங்க தேடுறது, அப்படி எங்கே தேவனை உடுக்கோது, எப்படி தேவன் தேடுறது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.
காலையில் மாலையில் ஜெபம் பண்ணால் தேட முடியுமா? உபவாசம் இருந்தால் தேட முடியுமா? வேதத்தை வாசித்தா கண்டுபிடி. கரங்கள் தட்டி சோத்துன்னு சொல்லுங்க தேவனுக்கு. ஆமாம், நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தேவனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வேதத்தில் தான் அவர் இருக்கிறாரு. வேதமே தேவன், தேவனே வேதம். அந்த வேதத்தை நீ எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறியோ, அப்போ என்ன பண்ண நீ கண்டுபிடிக்க முடியும். அந்த வேதத்தை வாசிக்கும் போது பொய் பேசுனன்னு உனக்கு வராது, ஏமாத்துனன்னு வராது, உனக்கு ஒருத்தர் தூச்சிக்கணுன்னு வராது, உனக்கு எரிச்சல் கோபங்கள் வராது, குறை சொல்கிற ஆவிகள் உனக்கிட்டே இருக்காது. அந்த வேதத்தை நீ நேசித்து அது வேதத்தை நீ படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீ எப்படி நடத்தினு சொல்லி நடத்திடுவார். அப்பே நீ தேவனை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல தான் வேதத்தை நம்ம நேசிக்கும் போது அவனை கண்டுபிடிக்க முடியும். அந்த விதைவை எப்படி அந்த ஒரு 2 காசு எப்படி அந்த காசு தேடினாலோ அதுபோல் தேவனை நம்ம தேடுறவங்களாக நாம் இருக்கணும். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோமா? ரெண்டாவது, மூன்றாவது எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் மத்தேயு 25:21 வாசிங்க. மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமென். உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். எப்போ சொல்றாரு? எப்படி எப்போ சொல்றாரு? எப்போ சொல்றாரு? எங்கே சொல்வாரு? நான் உத்தமமான ஊழியக்காரன் அவர் இடத்துக்கு நம்ம போகும்போது சொல்லுவார். அவர் இடத்துக்கு போகும்போது சொல்லுவார். நியாய தீர்ப்பத்தில் சொல்லுவார், உத்தமமான ஊழியக்காரியே, உத்தமான விசுவாசி. விசுவாசியில் நீங்கள் எல்லாம் நீங்கள் விசுவாசிகளாக எப்போ உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சீஷிகளாக ஊழியம் செய்கிறவங்களாக நீங்கள் மாறணும். பால் கொடுக்குற குழந்தைகள் போல் இருக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஆகாரம் சாப்பிட்ற குழந்தைகளை ஆகாரம் சாப்பிட்றவங்களாக நீங்கள் இருக்கணுமா? விசுவாசி விசுவாசி விசுவாசியை நீங்கள் எப்போ இப்படியே உக்காந்து இருக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசிகள் இல்லை, இப்போ சீஷிகளாக எழுப்பி பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் விசுவாசி. போகிறது, அங்கே உக்காருது, 4 வார்த்தைகளை கேட்கறது, வந்துடுறது. எப்போ நீங்கள் ஆகாரம் சாப்பிடுவீங்க? எப்போ நீங்கள் கெட்டியான பதார்த்தம் சாப்பிடுவீங்க? நான் விசுவாசின்னு சொல்லாமல் நாங்கள் தேவனோட பிள்ளைங்க, நாங்கள் தேவனோட சீஷிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். ஒரு நாளுக்கு ஒரு 10 அதிகாரமாவது நீங்கள் படிக்கணும். பாருங்க, எத்தனை அதிகாரம்? ஒரு 10 அதிகாரமாவது நீங்கள் படிக்கணும். படித்து அதை தியானிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு புரியாது தான். புரிஞ்சாலோ புரியாமல் இருந்தாலோ தேவனும் அந்த வசனம் மேலே கை வச்சுட்டு, தேவனை இதெல்லாம் எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? படிங்க, தியானிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பால் கொடுக்குறவங்களாக இருக்க மாட்டீங்க, ஆகாரம் சாப்பிட்றவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறவங்களாக நீங்கள் இருப்பீங்க, கனி கொடுக்குறவங்களாக இருப்பீங்க. அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பேசும், அந்த வார்த்தை உங்களுக்கு ஒளி காட்டும். அதனால் நீங்கள் அந்த வார்த்தை கீழ்ப்படுறவங்களாக இருந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக லூக்கா 12:47 வாசிச்சு பாருங்கள். லூக்கா 12:47 நீங்கள் வாசிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாம இருந்தா ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. இது கவனமா கேளுங்க. எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயுதமாய் இராமல், தேவனை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தெரிஞ்சு ஆயுதமாய் இல்லாமல், அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல், அவர் சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை படி நடக்காம நீங்கள் இருக்கும்போது, இருளா இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிப்பார். அநேக அடிகள் எப்போ அடிப்பார் ஆண்டவர்? அடிக்கிற தேவனா எப்படிப்பார்? அநேக அடிகள் அப்படின்னு சொன்னால் கோல் எடுத்துகிட்டு வந்து அவர் அடிக்க மாட்டார்.
குச்சியை இது எடுத்துகிட்டு வந்து அடிக்க மாட்டார். அவர் எப்படி அடிப்பார்? அவரோட நியாய தீர்ப்புலாம். அவர் நியாய தீர்ப்பு வரும்போது தான் அவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? எது நல்லது, எது கெட்டது, எது கீழ்ப்படிந்திருக்கிறியா, படிலையா, ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படுத்திக்கிறவராக இருக்கிறார். அப்போது கோலில் அடிக்கிறது ஒழிக்கிறதோட அவர் சொல்கிற அந்த வார்த்தையில் என்ன பண்ணணும்? நம்மளை ஈட்டினாலே குத்தப்படுறவங்களாக நாம் இருப்போம். கோலில் அடித்தா கூட என்ன காயாகும், ஆறி போயிடும். ஆனால் அவர் அடிக்கிற அடி எப்படி தெரியுமா? நியாய தீர்ப்பில் அவர் சொல்கிற காரியங்கள்லாம் குத்தப்பட்டவர்களாக அது தூதர்களை என்ன பண்ணார்? இழுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் பாதாளத்தை தோப்பன்னு போடுவாங்க. பார்த்துருப்பீங்க. இதுதாங்க உண்மை. கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அங்கே தூதர்கள் இருப்பாங்க. யார் தெரியுமா? பிசாசின் தூதர்கள் இருப்பாங்க, தேவ தூதர்கள் கூட இருப்பாங்க. பிசாசு தூதர்களை ஆக்னி சொல்லுவார், இவன் இப்படி கீழ்ப்படியாமல் இருந்தா, இவன் இப்படி கீழ்ப்படியாமல் இருந்தா இவங்க எங்கே போகணும்? இருளில் கொண்டு போவோம். இந்த இவனுக்கு உனக்கு சொந்தம், நீ கொண்டு போன்னு சொல்லிடுவான். அவன் இழுத்துட்டு போவான், எடுத்து போய் போடுவான். அதே கீழ்ப்படியவங்களுக்கு அங்கே ஒரு இடத்த ஆண்டவர் ஆயுதப்படுத்தி வைத்திருப்பார். அந்த இடத்துக்கு தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒன்று மரியாதையோட கூட்டிகிட்டு போவாங்க. உங்க அப்படியே சுமந்து கொண்டு தூக்கிட்டு போவாங்க. அந்த இடத்துல உனக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. வரவேற்பு. தூதர்களெல்லாம் அங்கே நிற்பாங்க. இப்படி அங்கே போகும்போது வரவேற்பு உங்களுக்கு இருக்கு. நீ செஞ்சிருக்கிற காரியங்களெல்லாம் அங்கே உங்க முன்னாடி நிற்கும். அதுதான் நம்ம தேவனோட வார்த்தைகள் இதுதான் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. அதுபோல் கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனுக்காக நம்ம ஆடணும், தேவனோட ராஜ்யம் நாம் கட்டணும், தேவன் நம்ம கீழ்ப்படியணும். அப்படி நீ கீழே போயும்போது தேவனோட உங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னா தேவனுக்கு கீழ்ப்படுறவங்களாக நீங்கள் மாறுங்க. தேவனுக்கு சித்தம்படி செய்கிறவங்களாக நீங்கள் மாறுங்க. தேவனோட வார்த்தைகளுக்கு கை கொண்டு எடுக்கிறவங்களாக மாறுங்க. கடிகளை கொடுக்குறவங்களாக நீங்கள் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எளிமை நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக